தேங்க்யூ. என்னமோ உன் தம்பிக்கு தெரிஞ்சா அசிங்கப்படுத்தி வெளியில விரட்டிடுவாருன்னு சொன்ன. இப்ப அவரே எப்படி சாப்பிடறாருன்னு பாத்தியா? ஏய் தம்பி, என்ன பண்ற? பாப்பா சாப்பிட சொன்னா, அதுவும் இல்லாம அவ கையாலேயே எனக்கு ஊட்டி விடுறேன்னு சொன்னா, அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஐயோ, இத யார் சமைச்சாங்க தெரியுமா? யார் சமைச்சாங்க? இதோ நிக்கிறாளே, இவதான் இன்னைக்கு சமைச்சிருக்கா. அதனாலதான் நானே சாப்பிடாம இருக்கேன். என்னக்கா சொல்ற? நான் ஆசையா ஊட்டிட்டு இருக்கேன்ல. இப்படி சாப்பிடும்போது நீங்க பாதியிலே எந்திரிக்க கூடாது. உட்காருங்க, சாப்பிடுங்க பெரியப்பா. உட்காருங்க பெரியப்பா, நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன். தம்பி, என்ன இது? அக்கா விடுக்கா, யார் சமைச்சா என்ன, இப்ப அதுவா முக்கியம்? பாப்பா அவ கையால ஊட்டி விடுறேன்னு சொன்னா, நான் சாப்பிடலன்னா அவ மனசு கஷ்டப்படும். நீ ஊட்டுமா? என்னமோ அது. போதும், எனக்கு போதும். சாப்பிடுங்க. வேதனாகி, ஏய், என்ன பேரை சொல்லி கூப்பிடுற? அந்த அளவுக்கு பயம் இல்லாம போச்சா? உன் பேரு அதானே? கூப்பிடதானே உனக்கு பேர் வச்சிருக்காங்க. மரியாதையா கூப்பிடலான்னு பார்த்தா அந்த மரியாதைக்கான ஆளா நீ இல்லையே. என்னடி திமிரா? ஆமா, இப்ப கொஞ்சம் அதிகமா தான் இருக்க. உன் பிடியில இருந்து இந்த குடும்பத்தை மீட்டு நான் விட்டதை பிடிக்கிறேனா இல்லையான்னு பாரு. என்னது, நீ விட்டதை பிடிக்க போறியா? விட்டத்தை கூட பிடிக்க முடியாது. விட்டதை பிடிக்க போறாளாம். விட்டத உன்னை எப்படி இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன்னு பாரு. உன்ன